ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக. ஓம் நமோ காளிகாய நமோ நமக. ஓம் நமோ ஒரு சித்தராய நமோ நமக. ஓம் நமோ 18 சித்தர்கள் நமோ நமக. இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அஷ்டமி. அஷ்டமியில் இன்றைக்கி ஜாமத்தில் யாகம் பண்ணக்கூடாதுன்னு சித்தர்களோட ரீதி. ரெண்டாம் ரீதியில் பண்ண சொல்லிக்கிறாங்க. யார் சொல்லிக்கிறது அப்படின்னா, என்னோட கோரக்க சித்தர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காலபைரவர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, போகிற தாரினா அஷ்டமி விட்டுட்டு போகிற டைமில் யாகம் வளர்த்தனா அத்தனை பிரச்சனை தீரும் அப்படின்றது அவர் நம்மளுக்கு ரீதியாக காமிச்சிக்கிறார். நாளைக்கு நம்ம யாகம் வளர்த்தும் போது என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கெல்லாம் வெற்றிலையில் அவங்க கோரிக்கை எழுதி எடுத்துன்னு யாகத்தில் போட்டுட்டா சத்தியமாக 100% 3 மாதத்துக்குள்ளே அவங்க பிரச்சனை தீரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, என்ன காவு கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பிரச்சனை நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமான தொல்லை, இந்த மாதிரி மாயமந்திரம் பண்ணி நிறைய நம்மளை படுக்க போட்டாங்க அப்படின்னா, அது சித்தர்களோட ரீதியில் சொல்லணுன்னா அதை நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்கவுங்க பிரச்சனையில் இருக்கிறத சொல்கிறேன். பன்னிக்கறி அதில் யார் நம்மளுக்கு எந்த கர்மா பண்ணியிருக்கிறாங்களோ, எந்த செய்வினை பண்ணிக்கிறாங்களோ அது அவங்க பேர்லாம் எழுதக்கூடாது. அது ஆபத்தில் போய் முடியும். எனக்கு இந்த பிரச்சனை தீர்ன தாயே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யாகத்தில் போட்டுட்டா சத்தியமாக 3 மாதத்தில் அவங்க பிரச்சனை முடியும். அதே ஆட்டோட பீஸில் எழுதி போட்டால் அவங்களுக்கு 4 மாதத்தில் தீரும். அதே மாட்டோட பீஸில் போட்டால் 6 மாதம் எடுக்கும். இது சித்தர்களோட ரீதி. சித்தர்கள் எதுக்கு இதை மறைமுகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் மறைமுகம். இதை நல்லதுக்கும் பண்ணலாம், கெட்டதுக்கும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரீதி உண்டு, அதுக்கு மைகள் உண்டு, எந்திரங்கள் உண்டு. அந்த எந்திரம்லாம் அதில் பதிச்சு தான் யாகத்துக்கு போடணும். அந்த மாதிரி போட்டால் நம்மளால் அதெல்லாம் முடியாத சாமி அப்படின்றவங்க மாதுளம்பழம் வாங்கி அந்த பழத்தில் அவங்களோட கோரிக்கை எழுதி 2ஆக கட் பண்ணி அந்த யாகத்தில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அதே போல் எழுதி போடலாம், ஆரஞ்சில் எழுதி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவதானியம் வாங்கி நம்ம கோரிக்கையை அதுக்கு தானமாக போடலாம். எதில் போடலாம்? யாகத்தில் போடலாம். இதெல்லாம் போட்டால் சத்தியமாக 90 நாளில் உங்கள் பிரச்சனை நேரடியாக முடிகிறத நீங்கள் நேராக பார்க்கலாம். இதை நான் சொல்லலை, என்னோட சித்தர்கள் சொன்ன ரீதி. அது பிரகாரம் தான். அதர்வன ரீதியில் அதர்வனம் சொல்ல முடியாது, சமஸ்கிருதம். அந்த ரீதி சித்தர்களோட கோட்பாட்டில் சொல்கிறேன். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். யாகம் வளர்க்கக்கூடிய இடத்துல நாளைக்கு நடக்கக்கூடிய யாகம் எங்கே நடந்தாலும் போய் செய்யலாம். ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ காளிகாய நமோ நமக. ஓம் நமோ குள்ளமுனி தேவாய நமோ நமக. ஓம் நமோ கோரக்க சித்தராய நமோ நமக. ஓம் 18 சித்தர்கள் நமோ நமக.